ஆதி மான்மியத்தில் உள்ள வளர்குழந்தை குமாரபருவத்தின் ஒரு பகுதியான ஆறறிவு உடலெடுத்து என்ற பகுதியின் சிறப்பினை ஈரோடு வேதமோதும் பாடசாலை பொறுப்பாளர் சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்பொழுது வளர்குழந்தை குமார பருவத்தின் ஒரு பகுதியை சிறப்பை நம்ம இப்போ பகிர்ந்துக்க இருக்கிறோம். அந்த பகுதிகளில் ஆறறிவு எடுத்து உடலெடுத்து வந்த இந்த மனிதன் தம் தம் வயதுகளையெல்லாம் எப்படி வீணாக்கி ஒரு இருள் ஆன ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இப்படி போய்கொண்டிருக்கின்ற இந்த மனிதனை நம் தெய்வம் அவர்கள் எப்படி ஆட்கொண்டு அவனுக்கு அந்த வைகுந்தலோகம் பிரம்மலோகம் என்ற அந்த அதிமகோன்னத நிலைகளுக்கு ஏற்றி வைப்பதற்காக அவர்கள் ஒரு பாடுபட்டு இருப்பார்கள் அல்லவா? அதை இந்த பகுதிகளே நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், அப்புறம் என்னவாக போக இருந்தோம், அப்படி இருந்தவனுக்கு எப்படியெல்லாம் அவங்க இறங்கி வந்து ஆட்கொண்டு இந்த மெய்நிலையை நமக்கு போதித்தார்கள் என்பதுதான் இந்த பகுதி. இப்போ அதனுடைய சிறப்பை பார்ப்போம். ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று ஆரூர் செல்லுவதற்கு வழி தெரியாது. அதாவது ஐயறிவுனா நமக்கு தெரியுது, விலங்கினங்கள் மற்ற உயிரினங்கள் இல்லையா? இவன் உயர்ந்த படைப்பல்லவா மனிதன். ஆறறிவு உடல் எடுத்து வந்து ஐயறிவு என்ன பண்ணுதோ, ஆடு மாடு மற்ற எப்படி சாப்பிடுது தூங்குது இனப்பெருக்கம் பண்ணுதோ அதே பணியை நாம் செய்துக்கிட்டு இருக்கிறத வச்சு எவ்வளோ இதாக சொல்லி வராங்க பாருங்க. ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று, அதுக்குள்ளேயே உழன்று அந்த தெய்வப்பதி அந்த திருச்சந்நிதி சேர வேண்டும், அந்த வீடு பேர் அடைய வேண்டும், அந்த கைலாயபதியை அடைய வேண்டும் என்ற எல்லா பெரியோர்களும் சொன்ன அந்த பாதைக்கு நம்மளை வழிமறித்து அதை போக உண்ணாமல் என்ன பண்ணுதுன்னு சொல்ல வர்றாங்க. அதாவது ஆரூர் செல்லுவதற்கு வழி தெரியாது. சரி, ஆரூர் செல்வதுன்னா அந்த சிவபெருமான் அந்த கைலாயத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வழி தெரியாது. ஆனால் வழி தெரியலினாலும் இந்த தூலத்தில் இறைவன் என்னென்னலாம் சிறப்பு, ஏன் இவன் மனிதன் மேன்மையானவன் என்றால் அதற்கென்றே அகப்புற கருவிகளும் இவனுக்கு என்னெல்லாம் வச்சு படைச்சிருக்கு. இப்போ ஞானேந்திரியம் அப்படின்னு சொன்னால் ஆடு மாட்டுக்கு தான் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஞானேந்திரியம் அல்ல. நமக்கு ஞானேந்திரியத்தையும் படைச்சு அதன் மூலமாக எதை அடைய வேண்டும் என்ற வேதங்களை கொடுத்து அடைந்தவர்கள் வந்து நமக்கு எடுத்து கூறியும் அதை கேளாமல் போனதை அவர்கள் எவ்வளோ கவலையாக எடுத்து சொல்லி இந்த பகுதியை கொண்டு வரார்கள் என்றால், அதற்கென்றே தூரம், எதற்கென்றே தூரமும் அந்த ஆரூர் செல்வதற்கு தான் தூரம் வந்தது. அந்த ஆரூர் செல்வதற்குத்தான் இவனுக்கு அகப்புற கருவிகளும் வைக்கப்படுது. என்ன அகப்புற கருவி என்றால், எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத அகப்புற கருவி. மெய்வாய் கண் மூக்கு என்பது வெளிப்புற தோற்றத்தில், அகப்புற கருவி என்பது இப்போ நமக்கு தெரியுது தூலம். அதற்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த சூக்கும தேகம், அடுத்தது காரண தேகம், மகா காரண தேகம். இந்த மனிதனுக்குள் 4 தேகங்கள் வைக்க படைக்கப்பட்டது. இதற்காகத்தான் மனிதன் தூலம் எடுத்தான். அதற்காகவே 4 தூலங்களும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கும் காரணத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், வாயில் பிணாத்தி கொண்டும் என்ன பிணாத்திக்கிட்டு இருக்கிறான், நான் பெரிது நீ சிறிது என்று உளறி அலைந்து திரியும் செய்முறையானது. நான் தான் செஞ்சேன், நான் தான் பெருசு, நீ சின்னது. தெய்வம் சொல்லுவாங்க, நான் அவன் வந்து பெருசுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நீ சிறிதுன்னு சொல்லி நம்மளை தாக்கும் பொழுதாண்டா அவனுக்கு பாதிக்குது அப்படின்னாங்க. அதுபோல் நான் பெரிது நீ சிறிது என்று உளறி, அதை வந்து உளறல்ங்கிறாங்க, உளறி அலைந்து திரியும் செய்முறையானது. இதுதான் பதவி, பணம், இந்த மூவாசைங்கிறது என்ன, இதுக்குள்ளே போய் வாழ்நாள் பூரா எப்படி தனக்காக கொடுக்கப்பட்ட வயது வாழ்நாளை எப்படி வீணடித்து கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். உளறி அலைந்து திரியும் செய்முறையானது. இந்த செய்முறை எப்படி இருக்கான், தம் தம் வயதுகளையெல்லாம் தனக்கு ஒரு 100 வயசு இருக்கும், 50 100 வயசு 80 வயசு 60 வயசு இறைவனை வச்சு படைச்சிருந்தால் 100 வயது வைத்து படைத்தான் என்றால் அந்த 100 வயதையும் நாம் எப்படி வீணடித்துக் கொள்கின்றோம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். தம் தம் வயதுகளை எல்லாம் எப்படி கொண்டு போகிறோம், துக்கமும் துயரமும் ஆக மாற்றி எடுத்து கொண்டு. துக்கத்தை தவிர இந்த உலகத்தில் இன்பம்ங்கிறது ஏது?
இதை நாளடைவில் சிறிது சிறிதாக சேதித்து வருவதாகிய இதனையே நாளடைவில் என்ன இந்த துக்கத்தை தான் அதிகப்படுத்திக்கிட்டே வர்றமே தவிர பணம் சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், அப்புறம் அதுவே துக்கம், அப்புறம் அது எச்சா எச்சா துக்கம், எச்சா துன்பம், எது இன்பம். அதுவும் சிறிது சிறிதாக நாளடைவில் சேதித்து வருவதாகிய இதையே இதை வச்சுக்கிட்டு இவன் அதுக்குள்ளே ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு நாமெல்லாம் எப்படி வாழ்ந்தோங்கிறத தெய்வம் எப்படி எடுத்து வரார்கள் என்று சொன்னால், வந்த பாரவான்கள் இந்த பூ உலகத்திற்கு நமக்கு என்ன அருளியுள்ளார்கள்? வேத கிரந்தங்கள். அவர்கள் தவக்கண் கொண்டு அவர்கள் பாடுபட்டு அவர்கள் பெற்ற அந்த பேரின்ப பெருநிலையை நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது அந்த வேதங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நாம் ஒரு அர்த்தம் சொல்லிக்கொண்டு அனர்த்தமாக பண்ணிக்கொண்டு இது இப்படித்தான் சொல்லியிருக்கின்றார்கள், இது இப்படித்தான் என்று எடுத்துக்கொண்டு போகிறதை எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், இதுதான் ஒரு ஞானம், இதுதான் ஞானம், இதுதான் சரி, இவங்களுக்குள்ளேயே இது பாகுபாடு அப்படி. அது எப்படி இருக்குன்னு நம்ம தெய்வம் குறிப்பிடும் பொழுது, பாரமாத்திய ஞானம் என்றும் அதற்கு ஒரு நாமம் கொடுத்துக்கிட்டு, பாரமாத்திய ஞானம் என்றும் சாது சங்க பிரம்ம நிலை என்றும் சத்சங்க யோக ஞானம் என்றும் மேலும் மெய்மை ஜீவராஜா அங்க சிங்காசனர்களால் அருள பெற்ற பெரியோர்கள் எழுதுனது எல்லாம் ஜீவராஜாங்க எப்படி இருக்காங்க, அந்த சிங்காசனர்களால் அருள பெற்ற பரிசுத்த அரியமைமை கிரந்தங்களில் பரிசுத்த அரியமைமை கிரந்தங்கிறாங்க. அப்போ என்ன அது ஒரு கிராண்ட் கொடுக்குறாங்க வேதங்களுக்கு, பெரியோருடைய வேதத்துக்கு. அரிய பரிசுத்த அரியமைமை கிரந்தங்களிலும் நாவுகளை போட்டு உளம்பிக் கொண்டு அதில் ஏதோ படிச்சுக்கிட்டா அதில் ஒரு அர்த்தமும் வியாக்கியானம் சொல்லிக்கிட்டு சொரணை இல்லாது நாவுகளை போட்டு உளம்பிக் கொண்டு சொரணை இல்லாது விரைத்து ஓம் ஓம் என்றும் இதாங்க சொல்லியிருக்குது. ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அது கிடச்சிடும். சரி, யாருக்கு கிடச்சிருக்கு? நம்ம அவங்கள சொல்கிறவங்கள தப்பு, அது பிரணவ மந்திரம், அது தப்பு இல்லை. யாருக்கு கிடைத்தது அந்த கைலாய வாழ்க்கை? இந்த ஓம்ங்கிற அந்த பிரணவம் நம்ம நம்பி போனால் கிடைக்கணுமேங்கிறாங்க நம்ம தெய்வம். நம்ம தெய்வம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதனால் அந்த பலன் கிடைக்கணுமேப்பா அப்படிங்கிற ஆதங்கத்தில் சொல்கிறேன். ஓம் ஓம் என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் எத்தோ வாயில் வந்ததெல்லாம் சொல்லி எழுது, 1000 தடவை எழுது, நீ இதை சொல்லு, எல்லாம் சரிதான். ஆனால் அதனுடைய பலன் அதை தெய்வம் எப்படி எடுத்து சொல்கிறாங்க பாருங்க. சொரண இல்லாது விரைத்து ஓம் ஓம் என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் இவை போல் பலவற்றை நீட்டியும் குறுக்கியும் நிலைபொருள் அறியாது. அது என்ன சொல்லியிருக்கு? அந்த பிரணவ மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன? அந்த பிரணவ மந்திரத்தை நேரில் கண்டு தரிசித்தவர்கள் சொன்னதுக்கும் நமக்கு என்ன செயல்? அது தெரியாமல் அதை எப்படி ஒன்று நீட்டியும் ஒன்று குறுக்கியும் எப்படின்னு சொன்னால் அது நாங்களே பார்த்துருக்குறோம். ஓம் 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 அப்புறம் இன்னும் சத்தமாக அது ஏதோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லி அதை அந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி அப்படி எந்த வேதங்களும் குறிப்பிட்டு சொல்லி பிரணவ மந்திரத்தை உச்சாரணம் பண்ணால் நம்ம அடையும். ராமநாமத்தை சொன்னால் போய் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு அதை எடுத்து வைத்தார்கள், அப்படி ஒன்று எடுத்து வைக்கலாம் தெரியாது. அவங்க ராமநாமத்தினுடைய மகிமையை எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் ராமநாமத்தினுடைய அந்த மகிமையை அறிந்து கொண்டு சொல்லுகின்ற மக்கள் அல்லவா அதை பெற முடியும் என்கின்றார்கள். நாமளாக எடுத்து வச்சுக்கிறதா? அதனால தான் நாவுகளை போட்டு உளம்பிக் கொண்டு சொரணை இல்லாது விரைத்து அப்படிங்கிறார்கள். அப்படின்னா அந்த இதை எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. பலவற்றை நீட்டியும் குறுக்கியும் நிலைபொருள் அறிய, நிலைபொருள் தெரியாது, அது என்ன பொருள்னு தெரியாது, வார்த்தை அளவு மட்டும் சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து கண்ணை மூடிக்க வேண்டியது, அமைதியாக ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லு, ஏதோ வார்த்தையில் மூலமந்திரத்தை ஏதோ ஒன்று அதை அப்படி கொண்டு வராங்க. ஞான வாழ்க்கை என்று விதவிதமான ஆயிரக்கணக்கான பேயாற்றத்தில் இருந்த மனுவை காருண்ய மூர்த்தியான நம் தெய்வம் அவர்கள் ஆட்கொண்டு ஆரூர் என்னும் அவ்வுலகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி சொல்லி கொண்டிருந்த நம்மை எப்படி எடுக்கிறாங்க? நாம தான் அப்படித்தான் இருந்தோம், அந்த அந்த இடத்துல தான் இருந்தோம், அது தவறல்ல. அப்படி இருந்து வந்த நம்மை எப்படி ஆட்கொள்கின்றார்கள் தான் சப்ஜெக்ட். நிலைபொருள் அறியாது கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து ஏமாற்றி பொய்ப்பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த பல விதமாக எப்படியெல்லாம் பொய்ப்பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? சாமி ஆடிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை அடைக்கு அதனால உனக்கு என்ன பொய்ப்பேயாட்டம்ங்கிறாங்க. நிஜமான தெய்வம், நிஜமான அருள், நிஜமான அந்த வைகுந்த பதவி, அந்த நிஜமான அந்த சிவலோக பதவி கிடைக்கணும்னா இதனால் யாருக்காவது வந்ததா?
தெய்வம் கேட்கறக்க அவங்க நீ பெறணுமேங்கிற ஆசையில கேட்கறாங்க. இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக அவங்க பேசவில்லை. இதை பெறணும், ஒவ்வொரு மனிதனும் இதை பெறணும், எல்லோரும் இந்த இன்பத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம் தெய்வம் அவருடைய இச்சை. அதனால நாம எப்படி இருந்து வந்தோம், அங்கிருந்து தங்களை எப்படி அந்த ஆரூர் என்னும் குருட்சேத்திரத்துக்கு ஏற்றி வைத்தார்கள். ஏன்னா முதல்ல ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலே கடந்து ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது இருந்த நம்ம எப்படியெல்லாம் இருந்தோங்கிறத சுட்டிக்காட்டி, நிலைபொருள் அறியாது கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து பொய்ப்பயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த விதவிதமான மக்கள் நாம். அப்பேற்பட்ட அந்த மக்கள்கிட்ட எப்படி வருகிறார்கள் என்றால், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களுக்கு தக்கபடி இறங்கி வந்து, ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தக்கபடி இறங்கி வந்து நின்று பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி அதில் இச்சை பிறங்கச் செய்து. அதாவதுங்க, மனுவை இறைவன் படைத்து விட்டான் என்பதற்காக, தான் அந்த மனித ரூபத்தில் குடியேறி விட்டதற்கு காரணத்திற்காக இந்த மனிதனை தேவ மகான்களாக ஆக்க வேண்டுமே என்ற ஒரு பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக வந்து என்ன பண்றார்கள் என்று சொன்னால், இவனை ஆட்கொள்ள வேண்டுமே என்ற அந்த கருணையாளன் நமக்காக இறங்கி வருகின்றார்களாம். அந்த பரம்பொருள் இதுவரைக்கும் ஒரு குருவை தேடி அலைஞ்சு போய் பெறதான் ஞானம். ஆனால் இங்கே எப்படி வருகின்றது அந்த பரம்பொருள் இந்த கலியுக கடோசியில் இருக்கிறதாவது தேராதா அப்படிங்கிற ஒரு கவலை. தான் பெற்ற பிள்ளையாச்சே, தான் பெற்ற மகவாச்சே, இது ஒரு நரகத்தில் போய் கஷ்டப்படுமே, அதுகளுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டாவது நம்மை போல தானே இவங்கெல்லாம் இந்த தெய்வீகத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்துக்கிறாங்க. ஆனால் இன்று அப்படி அல்லவே. இது எப்பேற்பட்ட பரமபாக்கியம் கிடைத்த ஒரு பெரிய சொத்து. இதை அடைவதற்கு வந்த மனிதன் தவற விட்டு விட்டு எப்படியோ போயிட்டு இருக்கானேன்ட்டு அவரவர்களுக்கு தக்கபடி இறங்கி வந்து பொய் வேஷம் போட்டு, பொய் வேடன்னு என்ன, நாம் என்னன்னா தெய்வமே பொய் வேஷம் போட்டாங்க, அப்படி அல்ல, நமக்கு தகுந்த மாதிரி, ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இறங்கி வந்து, அப்புறம் அதை ஐயோ நம்ம சொன்னதெல்லாம் பொய் தெய்வத்துக்கிட்ட அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நமக்கு உணர்த்தி எப்படி எடுக்கிறாங்க. பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி அதில் இச்சை வரங்க. முதல்ல அவனுக்கு ஒரு இச்சை வரணும். அவனுக்கு இந்த மெய்யின்பால் இச்சை வரணும் அப்படின்னா, வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி, நீ மனிதனானவன் எப்பேற்பட்டவன், நீ என்ன உன்னதமானவன், நீ சிரஞ்சீவி பட்டம் பெற்று அந்த சொர்க்கலோகபதிக்கு ஆள அதிபதியாக வந்தவன் அல்லவா, நீ இந்த பெரியோர்களெல்லாம் சொன்ன அந்த ஜீவ முக்தியை பெறுவதற்காக வந்த மனிதன் அல்லவா, அவர்களெல்லாம் பெற்று காத்திருக்கின்றார்களே, அதை போலவே நீயும் பெறுவதற்கு வந்த மனிதன் அல்லவா. எல்லா பெரியோர்களுடைய வேதங்களையும் சாட்சிகள் வைத்து நமக்கு முன்னிறுத்தி சொல்லி வருகின்றார்கள். கேள்வி பதில் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய சொல்லி வந்தாலும் ஒரு சிலது மனிதன் நமக்கு திக்கணுமே, நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஐஏஎஸ் படிச்சிருந்தாருன்னா ஐஏஎஸ் படித்த கேள்வியை நம்ம கேட்டால் தெரியாது. இப்போ நான் 1வது கூட படிக்கலாம், எனக்கு எப்படி புரியும் அவர் படித்தது. அதுபோல் தெய்வமும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாட்டினுடைய அதிபதியாக வந்திருந்தாலும் அதை அவர்கள் எடுத்து சொன்ன இவங்களுக்கு புரியாதே என்பதற்காக இலகுவாக, ஏடா ஒரு தலவாணியில் வச்சு படுத்த மனைவி தானே, செத்தா ஏன்டா பயப்படுறா, பக்கத்தில் பண்ணி செத்து போனா, கோயிலுக்கு முன்னாடி செத்து போனா கூட பயப்படுறது இல்லையே, ஆனால் நீ செத்தா பயப்படுறானே, பண்ணி செத்தா கூட கோயில் கதவை சாத்துறது இல்லையே, ஆனால் நீ செத்தா கோயில் கதவை சாத்துறானே. இப்படி அறிவுக்கு போகிறதெல்லாம் வினாவும் அவர்களே, விடையும் அவர்களே. ஏன்னா விடை நமக்கு தெரியாது. வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி, அந்த மனிதன் யாரு, எப்பேற்பட்டவன், அவன் அறிவானது என்ன உன்னதமுடையது, அந்த அறிவினை என்ன, அதை பெறுவதற்கு எதை பெறுவதற்கு வந்தோமோ அதை விட்டு நாம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி, வித்தை அவித்தை என்னும் அந்த எழுச்சியினை பதித்து நம்மளையெல்லாம் அந்த ஜீவேசையற்ற சீர் நாட்டுவான் வேண்டி அந்த ஜீவ உலகத்துக்கு போவதற்காக அவர்கள் கருணையை பாருங்க, அதை ஏற்றுவதற்காக என்ன பண்ணுறாங்களா, நாம் தான் ஒரு வழிபாட்டு மூலமாக தானே போயிட்டுருக்குறோம். நமக்கு யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களை தாங்க பெருசு, எங்கள் மதம் தான் பெருசு, எங்கள் இதில் இல்லாத உங்களுக்கு அப்படித்தான் நம்ம இருந்தோம். அதுதான் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அந்த மதத்தினுடைய உட்பொருள் ஆதார உயிர் பதிப்பை நமக்கு விளக்கமாக துளக்கமாக எடுத்து சொல்லுகின்ற பொழுதான நமக்கு அறிவுப்பட்டது, அறிவு தெரிந்தது. அதை எப்படி எடுத்தார்கள் நம் தெய்வம் அவர்கள் என்றால், தான் கொண்டு வந்ததை எடுத்து சொன்னால் நமக்கு புரியாதே என்பதற்காக நாம் 69 ஜாதிகுல மக்கள்
இன்னைக்கு ஒன்றாக நின்று இந்த மெய்வழி குல மக்களாக ஒரு இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி கும்பிட்டுருப்போம், ஒவ்வொரு வேதங்களை படிச்சிருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருப்போம், சாமியே இல்லைன்னு இருந்திருப்போம். இத்தனை மக்களையும் ஒரு குல மக்களாக ஆக்குவதற்காக வந்த அவர்கள் எப்படி ஆக்க முடிந்தது என்றால், தந்தன் மதத்து தவறாதிருத்தி. அதாவது அவங்கவங்க மதத்துல அவங்கவங்க இப்ப நம்ம சைவ மதம் அப்படின்னா, அந்த சைவ மதத்துல பெரியோர்கள் என்ன சொன்னார்கள்? இஸ்லாம் மதமா, இஸ்லாத்துல குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கு? கிறிஸ்துவ மதமா, அதுல பைபிள்ல என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இப்படி எடுத்து எடுத்து நமக்கு விரிவாக எடுத்துச் சொன்னார்கள். நமக்கு 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள்லாம் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு நமக்கு எடுத்துச் சொல்லும்பொழுது, ஆஹா! ஆமால்ல. வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டியாச்சு. தூண்டுனதே அவனுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவங்க என்ன பண்றாங்க, நம்மளைய எப்படி ஆட்கொள்றாங்கன்னா, அப்ப அவனுக்கு கேள்வி எழுந்துருச்சுனாவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அடுத்துக்கு வந்துட்டோம் ஒரு செஷனுக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, பெரியோருடைய வேதங்களை எல்லாம் சாட்சி வச்சு எப்படி எடுக்கிறார்கள்? அப்பா இந்த பார் சொல்றாங்களே, மாணிக்க வாசக பெருமான் சொல்றாங்கப்பா. அப்படின்னா மாணிக்க வாசகனா நம்ம ஆமாமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். அந்த மாணிக்க வாசக பெருமானை எப்படி சொன்னாங்க அப்படின்னா, செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாகாதிருந்திடமும் இத்தனையும் அறியாதார் அறிவும் எவ்வறிவோம். அப்போ ஒரு நாள் நம்ம சாவ போறோம். எப்படியோ ஒரு நாள் பிறந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். ஒரு நாள் சாவ போறோம். அப்படி சாகாம இனி சாகாத ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னோம். ஆமா, மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி நம்ம அறிவு ஒத்துக்கொள்ளும்படியாக முதல்ல அவனுடைய மதத்து நின்று, அவன் வந்த ஜாதி குலத்தில் நின்று அப்படி புரிய வைத்து, தன் குலதெய்வமாக வணங்கி நின்று கொண்டிருந்த முருகப் கடவுளாகட்டும், முருகப் பெருமானாகட்டும், விநாயகப் பெருமானாகட்டும், சிவபெருமானாகட்டும், அத்தனை தெய்வங்களுடைய சாட்சிகளாக தெய்வம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தங்களை திருக்கரத்தில் சர்வ வல்லமையும் பெற்று வந்ததால் அந்த வேதங்களை முன்னிறுத்தி ஏட்டுகளை விரித்து பாட்டுகள் பாடி காட்டி, அந்த பாட்டெல்லாம் பாடலைன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதாவது நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்ப சித்தர் நூலை படிச்சாலும் தெரியாது, எதை படிச்சாலும் தெரியாது. வேதம்னா என்னன்னு தெரியாத நமக்கு எப்படி எடுக்கிறாங்க? அப்பா பட்டினத்தார் சொன்னது நமக்கு தெரியுமா ஏதாவது? பட்டினத்தாருங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. சிவவாக்கியர் என்ன சொன்னார் தெரியாது இல்லையா? ஆனா பட்டினத்தார் சொன்னார். என்ன எடுக்கிறார் அப்படின்னா, முடிசார்ந்த மன்னரும் கடைசியில் ஒரு பிடி சாம்பலாய் போவதும் கண்டு. அப்பா பெரிய பெரிய அரசனெல்லாம் சுட்டு சாம்பலா போயிடறனே கடைசியில, நீ அதை பார்க்கறியே. முடிசார்ந்த மன்னரும் கடைசியில் பிடிசாம்பலாய் போவதும் கண்டு, பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வியே நினைப்பதல்லால் இந்த உலக வாழ்க்கையே நீ பெருசா நினைச்சுக்கிட்டே இருக்கியாப்பா. அப்பேற்பட்ட அரசனே ஒன்னும் இல்லாம போயிட்டானே. படிசார்ந்த வாழ்வியை நினைப்பதல்லால் பொன்னி அம்பலவனர் அந்த சிவபெருமானுடைய அடி சேர்ந்து நாம் அந்த வீடு பேறு பெறலாம் என்று ஒருவர் எண்ணுவார் இல்லையாப்பா எடுத்து சொன்னார். ஆஹா, ஆமா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இன்னொரு இடத்துல இருக்கும் பொழுது என்ன இருக்கிறாங்க, அருணகிரிநாத பெருமானதை சொல்றாங்க. அறுவகை சமயத்தோர்க்கும் அருமுக தெய்வமாகி செறிதரு பிரம்மம் நான் என்று மயிலில் ஏறி குருமணி கருளி ஜீவ குகைதோறும் வீட்டிருக்கும் அந்த மாசு மறுவில்லா குகனை போற்றினாங்க. ஜீவ குகைதோறும் அங்கே இல்லை, ஆகாயத்திலேயோ மண்ணிலேயோ செம்பிலியோ எதிலையும் இல்லை, ஜீவ குகைதோறும் வீட்டிருக்கும் அந்த மாசு மறுவில்லா குகனை போற்றணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அருணகிரிநாத பெருமானை இப்படி சொல்லியிருக்காங்களா? இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. ஆமா, அருணகிரிநாத பெருமான் சொன்னாங்களே. எப்படி? ஏட்டுகளை விரித்து பாட்டுகள் பாடி காமிச்சதுனால வல்லவா தெரிஞ்சது நமக்கு. அப்ப இந்த கடத்தை நீக்கி இன்னொரு கடத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு அருள் செய், எண்ணூறு பொன்னுருவாக்க வேண்டும் வள்ளல் பெருமான் கேட்கின்றார்களே. அப்ப இது எல்லாம் எங்கிருந்து எடுத்தார்கள்? பெரியோருடைய வேதங்களை நமக்கு முன் சாட்சியாக வைத்தார்கள். தீர்க்க தரிசன பெரியோர்களுடைய வாக்குகள்லாம் முன்னாடி கொண்டாந்து நிலைநிறுத்தினார்கள். அப்படி என்றால் ஏட்டுகளை விரித்து பாட்டுகள் பாடி காட்டி வெள்ளாத கள்ளி முது காட்டி நமக்குள்ள இருந்த அந்த வள்ளிருள் ஓட்டி, நமக்குள்ள ஒரு இருள் இருக்குமே, அந்த வள்ளிருள் ஓட்டி சாந்தியனும் சாந்திங்கிறதான் அந்த இடத்த சொல்றாங்க. சாந்தி கடந்த அப்புறத்தே வாங்கும் மார்க்கம் அது சர்ச்சனருக்கே ஆகும். அவங்க கூட இதை சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த நிலையில எப்படி சொல்றாங்க? சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி. வாடாத தீபம் இது இப்ப நாம பத்த வைக்கிறதா அணைஞ்சு போயிருமே. அவங்க சொல்றாங்க சாந்தி என்னும் அந்த வாடாத தீபத்தினை ஏற்றி எங்க கூட்டிட்டு போறாங்களாம்? எங்கள் எல்லோரையும் பொற்கோர் கரந்தாங்கி அடித்து ஓட்டிக்கொண்டு அந்த ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்காக. அடாடாடா, என்ன ஒரு கருணை! எதற்கு நாம் லாய்க்குடையவர்கள்?
அப்போ நம்மளை எங்கே ஏற்றி வைக்கின்றார்கள்? ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலே ஆடு மாடு போல அந்த விலங்கு இனம் போல வாழ்ந்துக்கிட்டு இருந்த நமக்கு, ஞானம்னா என்னன்னே தெரியாத நம்மை, அந்த ஆரூர் செல்வதற்கு வழியும் தெரியாத இருந்த நம்மை, அவர்கள் பொற்கோர் கரந்தாங்கி அடித்து ஓட்டிக்கொண்டது ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய அந்த திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்காக அங்கே கொண்டு போய் எப்படி நம்மளை ஆக்குகின்றார்கள் என்றால், திருப்பா கால்கள் என்னும் பரட்டு முட்காடுகளும் அனந்தானந்தம் இடர்குண்டுகளும் கடத்தி திரு ஆலவாய் போக முடியுமா? நினச்சி பார்க்க முடியுமா? எங்கேயெல்லாம் அவர்களை அந்த தங்கள் அப்போ தெய்வம் அவதரித்து வந்த காலத்தில் அவர்கள் மாணாக்கர்களாக சீடர்களாக அனந்தாதி தேவகுல பெருமக்கள் இருந்திருப்பார்களே, அவர்களெல்லாம் எப்படி அந்த எல்லைக்கு அழைத்து கொண்டு போய் காண்பித்தார்கள்? திருப்பா கால்கள் என்னும் பரட்டு முட்காடுகளும் அனந்தானந்தம் இடர்குண்டுகளும் எல்லா இடைஞ்சல்களும் வரும், அதெல்லாம் கடத்தாட்டி கொண்டு போய் எப்படி கொண்டு போகிறாங்க? கடத்தி திரு ஆலவாயின் ஒலிவாமலை முகநேர் வழிபாதை பார்த்து ஓட்டி பற்றி கொண்டு போய் அங்கே சரி அங்கே கொண்டு போய் எப்படி இருந்ததா? நிஜவர்ண பண்ண தேன்கனி கசிந்தொழுகும் கொத்துக்கள் அசைந்தாடி செதறி நிலங்கமழ்ந்திரான் என்று அந்த சோங்கோங்கி சுரந்திலங்கும் பொன்னிவளம் காடேற்றி தின்னாமற் தின்னு குன்னு வயிறு உடைத்து ஜீவத்தண்ணீர் அருந்த விடுத்து நாள்தோறும் மெய்த்து வருவர்களாகிய எங்கள் எப்படி தினந்தோறும் நம்மை எந்த எல்லையிலிருந்து நம்மை காத்து ரட்சித்து வருகிறார்கள் நாம் தெய்வம் அவர்கள் என்றால் எங்கள் எல்லோருடைய தீபாலங்கார மெய்வழி ஆண்டவர் அவர்கள் என்று நமக்கு அந்த பகுதியிலே குறிப்பிட்டு வருகின்றார்கள். நாம் எப்படி இருந்தோம், நம்மை எப்படி ஆக்கினார்கள், நம்ம இப்படி ஆக்குவதற்கு அவர்கள் தவத்தை இட்டு நிரப்பி பெரியப்பா குறிப்பிடுகின்றார்கள், மாணிக்க வாசக பெருமான் குறிப்பிடுகின்றார்கள், நாயினும் கடை என்கிறாங்க. அப்போ நாம் எங்கே? அவர்களே நாயினும் கடை என்கிறாங்க. அதற்கு கீழாக பிறந்த நம்மை நரனை மக்களாக்கி அந்த மக்களை தேவர்களாக ஆக்கி ஜீவ உலகிற்கு கடத்தாட்டி கொண்டு போய் அந்த ஆரூர் என்னும் குருச்சேத்திரத்தில் கொண்டு போய் நம்மை புகுத்துவதற்காக வந்து அவதரித்த நமது குலதெய்வம் பிரம்மப்பிரகாச மெய் வெளிச்சாலை ஆண்டவர்களை போற்றி அடுத்ததாக மான்மியத்தினுடைய இந்த பகுதியை படிக்க இருக்கிறோம். ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று ஆரூர் செல்லுவதற்கு வழி தெரியாது, அதற்கென்ற தூலமும் அதன் அகப்புறக் கருவிகளும் வைத்து படைத்திருக்கும் காரணத்தினாலே வாயில் பினாத்திக் கொண்டும் அதிலும் நான் பெரிது நீ சிறிது என்று உளறி அலைந்து திரியும் செய்முறையானது தந்தம் வயதுகளை எல்லாம் துக்கமும் துயருமாக மாற்றி எடுத்துக்கொண்டு அதையும் நாளடைவில் சிறிது சிறிதாக சேதித்து வருவதாகிய இதனையே பாரமாத்திக ஞானம் என்றும் சாது சங்க பிரம்ம நிலை என்றும் சத்சங்க யோக ஞானம் என்றும் மேலும் மெய்மை ஜீவராஜாங்க சிங்காசனர்களால் அருளப் பெற்ற பரிசுத்த அரிய மெய்மை கிரந்தங்களின் நாவுகளை போட்டு உளம்பிக் கொண்டு சொரணையில்லாது விரைத்து ஓம் ஓம் என்றும் அகம் பிரம்மாத்மி என்றும் இவை போல் பலவற்றை நீட்டியும் குறுக்கியும் நிலைபொருள் அறியாது கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து ஏமாற்றி பொய்ப்பையாட்டம் ஆடிக்கொண்டிருந்த விதவிதமாகிய ஆயிரக்கணக்கான எங்களின் பேயாட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தக்கபடி இறங்கி வந்து நின்று பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி அதில் இச்சை விரங்கச் செய்து எமவடரின் நச்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதியில் இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுச்சி இணைப்பதித்து எங்களை ஜீவேசையற்ற சிறி நாட்டுவான் வேண்டி ஏட்டுகளை விரித்து பாட்டுகள் பாடிக்காட்டி வெள்ளாத கள்ளி முதுகாட்டி வள்ளிருளோட்டி சாந்தி என்னும்
வாடாத தீபத்தினை ஏற்றி எங்கள் எல்லோரையும் பொற்கோர் கரந்தாங்கி அடித்து ஓட்டிக்கொண்டு ஆரூர் என்னும் குருச்சத்திரமாகிய திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்கு திருப்பாக்கால்கள் என்னும் பரட்டு முட்காடுகளும் மனந்தானந்தம் இடர்குண்டுகளும் கடத்தி திரு ஆலவாயின் ஒலிவாமலை முகநேர் வழிபாதை பார்த்து ஓட்டி பற்றி கொண்டு போய் அங்கே நிஜவர்ண வண்ண தேன்கணிக சிந்தொழுகும் கொத்துகள் அசைந்தாடிச் சிதறின் நிலங்கமழ்ந்திரான் என்ற சோங்கோங்கிச் சுரந்திலங்கும் பொன்னிவளம் காடேற்றி தின்னாமத்தின்னே குன்னுவயிர் உடைத்து பொழுதுபடாச்சுனையில் ஜீவத் தண்ணீர் அருந்த விடுத்து தினந்தோறும் ஓட்டிமைத்து வருபவர்களாகிய எங்கள் எல்லோருடைய தீபாலங்கார மெய்வழி ஆண்டவர்களாகிய அவர்களே